Hey all, it's Tuesday morning. All my plan got collapsed this morning. என்னன்னா மண்டே நைட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசா அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நேந்திரம் பழத்தில் பஜ்ஜி செஞ்சு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணிட்டு தூங்கிட்டேன். பட் டியூஸ்டே மார்னிங் எந்திரிச்சப்போ இட்லி மாவு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகலை, நேந்திரம் பழம் பழுக்கவே இல்லை. அண்ட் சடனாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் இன்ஸ்டண்ட்டாக புட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அரிசி மாவு அண்ட் ஜாக்ரி சிரப் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு ரெடி பண்ணி அந்த புட்டு மேக்கரில் வச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு. அந்த புட்டு மேக்கர் நான் புதுசாக வாங்கியிருந்ததுனால லயாக்கு அதை பார்த்துட்டு என்ன தோணுச்சுன்னு தெரியல, கிச்சன் விட்டு போகவே இல்லை. நான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணுறேன்னு நினச்சிட்டு அந்த புட்டு மேக்கரே ரொம்ப நேரம் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். அண்ட் தென் ஷீ ஸ்டார்டட் டு ஈட் த ஃப்ளார். இந்த கிட்ஸுக்கு மாவு ஐட்டம் தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்பாத்தி ரெடி பண்ணும்போது டோ எடுத்து சாப்பிட்றது, இட்லி மாவு ரெடி பண்ணும்போது அந்த மாவு எடுத்து சாப்பிட்றது, இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த க்ரீன் டீயை நான் ஒரு 3 டைம்ஸ் திருப்பி ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அதை எடுத்து குடிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை இன்றைக்கி மார்னிங். அண்ட் தென் சடனாக இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடிகிற ஸ்நாக்ஸ் பாப்கார்ன். அதனால் அது பாப்கார்ன் மட்டும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு. ஆக்சுவலாக இந்த பச்சரிசியில் பண்ணுற ஸ்வீட் புட்டு எங்கள் அம்மா ஒரு பெரிய ப்ராசஸாக பண்ணுவாங்க. அதுக்குன்னு அரிசி சோக் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை அரைச்சி அப்புறமா அதை பாயில் பண்ணி ஸ்வீட் ஆட் பண்ணி பண்ணுவாங்க. நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்றதுனால அப்படியே டைரெக்டாக அரிசி மாவில் அந்த ஜாக்ரி சிரப் ஊற்றி பண்ணியிருந்தேன். பட் இட் கேம் அவுட் ரியலி வெல். எப்பவுமே மார்னிங் நம்ம பிளான் பண்ணது எதுவும் நடக்கலை அப்படின்னா ஆஃப்டர்நூனும் பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த டே ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ லஞ்சுக்கும் இன்றைக்கி நான் பெருசாக எதுவும் யோசிக்கல. ஸோ சடனாக பண்ணலான்னு பார்த்தப்போ ஆல்ரெடி அந்த ரெசிபி பார்த்துருந்தேன். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆந்திரா ஸ்டைல் கத்திரிக்காய் கடைசல். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள், குயிக்காக பண்ணிடலாம். அதுக்கு சேம் ப்ரப்போர்ஷன் ஆஃப் பிரிஞ்சால் அண்ட் டொமேட்டோ, கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இருந்தால் போதும். இதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம்ஸ் பிரிஞ்சால், 100 கிராம்ஸ் டொமேட்டோ, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், டர்மரிக் பவுடர், சால்ட் அண்ட் நம்ம ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரீன் சில்லி அண்ட் டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 விசில்ஸ் விட்டோன்னா இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நல்லா கடைஞ்சிட்டு ஃபைனலி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயில் கடுகு, ஜீரா, ஒரு ரெட் சில்லி அண்ட் கொஞ்சமாக கறி லீவ்ஸ், இது மட்டும் போட்டோன்னா இது ரெடி ஆகிடும். ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பட் ரைஸை விடவுமே இது ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அப்படின்னா தோசாக்கு தான். இது நல்ல ஒரு சட்னி ஃப்ளேவரில் அந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனாலே என்னன்னு தெரியல, நல்லா அந்த சட்னி மாதிரி இருந்துச்சு. ஸோ தோசாக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ரைஸுக்கும் நல்லா இருந்தது, பட் தோசாக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஏற்கனவே டியூஸ்டேனாலே எனக்கு ரொம்ப ஹரிபரியாக தான் இருக்கும், ஏன்னா பூஜையும் பண்ணணும் அப்படின்றதுனால. பட் சம்ஹவ் ஐ மேனேஜ்ட் எவ்ரிதிங். ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறமும் லெமன் இன் த ஸ்பூன் மாதிரி டொமேட்டோ இன் த ஸ்பூன் விளையாடிட்டு இருந்தா. So tomorrow I have to do everything as per my plan. I'll see you all in another video tomorrow. Don't forget to like and subscribe. Bye bye.